ஆண்டவரால் தீர்ந்து கொள்ளப்பட்டு இருக்கின்ற சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உயிர்த்தெழுதலை தொடர்ந்து தியானிக்கின்ற வேளையில் இயேசு நமக்கு தந்திருக்கின்ற மாபெரும் கொடை என்ன, அவருடைய செய்தி என்ன என்பதையும் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளவே முயற்சிக்கிறோம். இந்த வேளையில் நான் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்துள்ளேன் என்கின்ற இயேசுவின் செய்தி இன்றைய நாளுக்குரிய அருள்வாக்கு வாசிப்பு வசனமாக இருக்கிறது. இந்த வேளையில் ஆட்டுக்கொட்டில் பற்றிய உவமையை, ஆடுகளை பற்றிய உவமையை இயேசு சொல்லுகிறார். இயேசுனுடைய இந்த செய்தி அக்காலத்திய மக்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளும் வண்ணமாகவும் இருந்தது. அதே வேளையில் இயேசுவின் மேன்மையை, உயர்வை, இறைத்தன்மையை வெளிப்படுத்துகின்ற செய்தியாகவும் இருந்தது. ஆகவேதான் இயேசு அவர் ஆயராக இருக்கிறார் என்பதை சொல்லுகின்ற பொழுது, ஏற்கனவே இருக்கின்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக மக்களை வழிநடத்தினார்கள் என்பதிலிருந்து மாறுபட்டதையும் வெளிப்படுத்துகிறார். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர், அப்படி இல்லாதவராய் இருக்கின்றவர் திருடர் அல்லது கொள்ளையர் என்கிறார். ஆகவே அந்த ஆடுகளை மேய்க்கின்றவர், வழிநடத்துகின்றவர், அவர் அந்த ஆடுகளை அறிந்திருப்பார், பெயர் சொல்லி அழைப்பார், அவற்றுக்கு அவருடைய குரலும் தெரியும், அவைகளும் அவரை பின்தொடரும் என்று சொல்லி தம்முடைய பணியை குறித்தும் இயேசு வெளிப்படுத்துகிறார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் அவர் வெளியே கூட்டி வந்த பின் அவர்களுக்கு முன்னே செல்கிறார், ஆடுகளும் அவரை பின்தொடரும் என்கிறார். அன்புக்குரியவர்களே, இயேசுவை அறிய வேண்டும், இயேசுவின் குரலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவற்றை நம்முடைய வாழ்வில் நாம் செயல்படுத்த விரும்புகிறோம் என்றால் அந்த வார்த்தைகள் வழியாக இயேசுவை நாம் அனுபவிக்க வேண்டும் என்கிறார். இயேசுவின் குரல் நமக்கு எப்படி தரப்படுகிறது? அவருடைய வார்த்தைகள் வழியாக, அவருடைய வாழ்வின் வழியாக அவருடைய குரலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறது. அதே வேளையில் இந்த உவமையை இயேசு சொன்ன பொழுது அவரோடு இருந்தவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதும் தரப்படுகிறது. எளிதான வார்த்தைகள் இல்லையா? புரிந்து கொள்வதற்கு கடினமாகவா இருக்கின்றது என்று நாம் கேள்வி கேட்கலாம். ஆனால் இயேசுவின் வார்த்தைகள் ஒரு சில நேரங்களில் நேரடியாகவும் ஒரு சில நேரங்களில் மறைபொருளாகவும் இருக்கின்றது என்பதையும் உணர்ந்து கொள்வோமாக. இந்த வேளையில் இயேசுவின் வார்த்தைகள் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள், அவர்கள் யாருடைய பெயரை தாங்கி வந்தார்கள் என்பதையும் அறிவீர்கள். நான் இப்பொழுது யாருடைய பெயரால் வந்திருக்கிறேன், தந்தையின் பெயரால் வந்திருக்கிறேன் என்பதையும் உங்களுக்கு நான் அறிவித்துக் கொண்டே இருக்கிறேன் என்பதையும் இயேசு சொல்லுகிறார். ஆகவேதான் அவர்கள் இயேசுவின் மேன்மையை உணர்ந்து கொள்வதற்காக ஆடுகளுக்கு வாயில் நானே என்கிறார், நானே வாயில் என்கிறார். என் வழியாக நுழைபவருக்கு, ஆடுகளுக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவார்கள், வெளியே வருவார்கள், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வார்கள். அப்படி என்றால் இயேசு நம்பிக்கையாளர்களுக்கு, இயேசுவை பின்பற்றுபவர்களுக்கு அவர் அளிக்கின்ற வாழ்வை குறித்து சொல்லுகிறார். இவ்வாறுதான் இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள் வாழ்வு பெறுவார்கள். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த வேளையில நம்முடைய செயல்பாடு, இன்றைய நாளுக்குரிய நம்முடைய முன்னெடுப்பு எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இயேசுவை நான் அறிந்திருக்கிறேனா, அல்லது இயேசு என்னை அறிந்திருக்கிறார், என்னுடைய வாழ்வின் நிகழ்வுகளை அவர் அறிந்திருக்கிறார் என்பதையாவது நான் உணர்ந்திருக்கிறேனா? என்னுடைய நேர்மறையான எண்ணம் என்ன? இயேசுவை குறித்து என்னுடைய புரிதல் என்ன? என்னை குறித்து இயேசு அறிந்திருக்கிறார் என்பதையாவது நான் ஏற்றுக்கொள்கிறேனா என்பதை நாம் கேள்வி கேட்டாக வேண்டும். இந்த வேளையில் ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை என்று தாவீது அரசர் அவர் பாடலாக பாடினார். ஆண்டவரை அவர் தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே அறிந்ததை, அனுபவித்ததை பாடலாக பாடினார். நாமும் நம் ஆண்டவர் இயேசு எனக்காக பல காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் இயேசு அறிந்து கொள்கின்றவர்கள் உள்ளே போவார்கள், வெளியே வருவார்கள், நல்ல விளைச்சல் நிலத்தை, மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வார்கள் என்று இயேசு சொல்கின்றபடியினால் இந்த இறைவசனத்தை, ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை
என்கின்ற இந்த இறைவசனத்தை இன்றைய நாளில் சொல்லுவோமா, சொல்ல முயற்சிப்போமா? இதை இன்றைய நாளில் நம்முடைய வாழ்வுக்குரிய செய்தியாக, நிறைவாக வாழ்வு பெறும் பொருட்டு வந்த இயேசுவின் செய்தியாக நாமும் நம்முடைய வாழ்வுக்கான செய்தியாக மாற்றிக்கொள்ள முயற்சிப்போமா? முயற்சி செய்து பாருங்கள். ஆண்டவர் அந்த அனுபவத்தை உங்களுக்கு தருவதை அனுபவியுங்கள். ஜெபங்களுடன் இறையாசீர். ஆமேன்.